உங்களை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்களா? உள்ள இருக்கும்போது அவனுக்கு இவ்வளவு திமிரா? வெளியே பெரிய மனுஷன் மாதிரி பில்டப் கொடுத்துட்டு அந்த ஆளு இவ்வளவு மோசமானவனா இருக்கானா? அவனை சும்மா விடக்கூடாது. அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ் போட்டு 10 வருஷம் உள்ள போடணும். மாசி மாசி, அவரு உங்களை குத்த வந்ததா சொல்றீங்க. அவரு இங்க ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. என்ன நடக்குதுங்க? சார் சார் நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இவர்தான் என்ன கத்தியால குத்த பார்த்தாரு சார். இவரோட ஆளுங்க 3 பேர் என்ன பிடிச்சிட்டு சார் இவர்தான் என்ன குத்த பார்த்தாரு சார். நான் இவர் மேல கையை வைக்கல சார். அப்புறம் எப்படி ஆச்சு சார்? அது எனக்கு புரியல சார். ஐயா, இந்த மேடம் தான் வெறித்தனமா போட்டு அடிச்சாங்க. நான் கண்ணால பார்த்தேன். சார் சார் இவர் போய் சொல்றாரு சார். ஐயா, நான் எவ்வளவு தடுத்தோம் ரேகா மேடம் கேட்க மாட்டேன்ட்டாங்க ஐயா. இவனை சாகடிச்சாதான் என் வெறி தீரோன்னு சொல்லி 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 அடிச்சாங்க ஐயா. அது மட்டும் இல்லாம மயக்கம் வர்ற வரைக்கும் அடிச்சாங்க ஐயா. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க சார்? ஆமா சார், இவர் சொல்றது உண்மைதான். ரேகா மேடம் இங்க வந்ததிலிருந்து மாசியை தீர்த்து கட்டுறதுக்கு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதை இப்ப பயன்படுத்திக்கிட்டாங்க சார். நீங்க பழி வாங்குறதுக்காக இந்த ஜெயிலை யூஸ் பண்ணாதீங்க சார். இல்ல சார், நான் பழி வாங்கல சார். ஏதோ பேசாதீங்க சார். உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ல என்கொயரி இருக்கும், அங்க நாம சந்திக்கலாம். இப்ப நீங்க போலாம் சார். ப்ளீஸ் சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீங்க போங்க. இமிடியேட்டா இவர் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணுங்க. எஸ் எஸ் சார். அம்மா. என்ன திவ்யா? அம்மா, நீங்க கீழே தான் இருக்கீங்கன்னு நினைச்சேன். இங்க தான் இருக்கீங்களா? என்ன அம்மா, இன்னைக்கு எனக்கு ஹோம்வொர்க்கே இல்ல, அதனால என்ன வெளியில கூட்டிட்டு போறியா? அம்மாக்கு தலை வலிக்குதுமா. தாத்தா வரட்டும், உன்னை கூட்டிட்டு போக சொல்றேன். தாத்தா ஒரே போருமா. திவ்யா அங்க போகாத, திவ்யா இங்க போகாத அப்படின்னு ஒரு தொல்லை பண்ணுவாருமா. அம்மா நீ கூட்டு போமா. திவ்யா, இன்னைக்கு என்னால முடியாதுமா. நீ இப்ப போய் டிராயிங் வரமா, நாளைக்கு கூட்டிட்டு போறேன் ப்ளீஸ். நான் டிராயிங்லாம் வரையல, என்ன எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போமா. வாங்க அத்தை. என்னம்மா உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா? வாங்க திவ்யா, வா இந்த இது பிடி. ஓடியா ஓடியா ஓடியா. இந்த உட்காருங்க அத்தை. நீ உட்காருமா. என்னம்மா உடம்புக்கு? லேசா கொஞ்சம் தலைவலி. சுக்கு பத்து போடட்டுமா? வேண்டாம் அத்தை, தைலம் போட்டிருக்கேன், கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். சரி, நான் வரும்போது அம்மா கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தேன். என்ன பேசிட்டு இருந்த? அம்மாவை வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா அம்மா வெளியிலயே கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்களாவது கூட்டிட்டு போறீங்களா? இதுவே பாட்டி ஊரா இருந்தா உன்னை வெளியில கூட்டிட்டு போய் சுத்தி எல்லாம் காமிப்பேன். இங்க எனக்கு எதுவுமே தெரியாதுமா. இந்த உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. நான் தான் பெரியப்பேன். எல்லாம் உனக்கு தான். நான் ஹலோ மேடம், உங்க அப்பா கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் மேடம். பிரியா, பிரியா, ஐயோ, ஐயோ. பிரியா, பிரியா, என்னமாச்சு? பிரியா, பிரியா.
முடிவு முடிவு நல்லையப்பர். பிரியா, இப்படி நடந்ததையே நினைச்சு சாப்பிடாம அழுதுகிட்டு இருந்தா எப்படிம்மா? வா, வந்து சாப்பிடு. நாளையில இருந்து திவ்யா ஸ்கூலுக்கு போகணுமா? நீ இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு திவ்யாவும் அழுதுட்டே இருப்பா. பிரியா, உங்க அப்பாவை இழந்தது ஈடுகட்ட முடியாத இழப்பு. எனக்கு உன்னோட வேதனை புரியும். ஆனா உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு. நீ இந்த வீட்டிலே இருந்தேன்னா உங்க அப்பாவோட நினைவுகள் ஒன்று சுத்தி சுத்தி வரும். உனக்கு ஒரு மாறுதல் தேவை. பழசையெல்லாம் மறந்து என்னை மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு வந்துடு. நீ எங்கிட்ட பேசலன்னு சொல்லுவாங்க. அம்மா இருக்காங்க. அம்மா உன்னை பார்த்துப்பாங்க. தயவு செஞ்சு சொல்றது கேளு. ப்ளீஸ் பிரியா. ஏதோ துக்கம் விசாரிக்க வந்தீங்கன்னு தான் பேச மறந்தேன். கிளம்புங்க. பிரியா, நீ தனியா முடியும். என்னையும் என் பொண்ணையும் பாத்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்பா உயிரோட இருக்கும் போதே எவ்வளவோ அநியாயம் செஞ்ச நீங்க இனிமே என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நீங்க செஞ்ச எதையும் என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நீ இந்த நேரத்தில் கூட பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு பேசிட்டு இருக்க. பிரியா, உன் வேதனை எனக்கு புரியுது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த உலகத்துல ஆண் துணை இல்லாம வாழறது ரொம்ப கஷ்டம்மா. எங்க அப்பா கொடுத்த படிப்பும் துணிச்சலும் எனக்கு துணையா இருக்கு. தயவு செஞ்சு போயிடுங்க. நீ வரமாட்ட. சரி, என்னைக்காவது ஒரு நாள் நீ இப்ப எடுத்திருக்கிற இந்த முடிவு தப்புன்னு உனக்கு புரிஞ்சிடும். அன்னைக்கு நீயா என்ன தேடி வருவ. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா எங்க அப்பா போட்டோக்கு பக்கத்துல என் போட்டோவும் இருக்கும். வாமா போலாம். நான் வரல. இந்த நிலைமையில என் பேத்தி என் மருமகளை விட்டுட்டு என்னால எங்கேயும் வர முடியாது. இனிமே இவங்க 2 பேருக்கும் துணையா நான் இங்கே தான் இருக்க போறேன். மனோன்மணி சித்ராவுக்கு நான் ஆறுதல் சொல்லிட்டு வீட்டிலேருந்து வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஏண்டா
உன்னை எந்த குளத்துல பாக்குறக்க நான் இங்க வந்தேன். தேக்கு மரத்தை சாச்சிட்டாங்களே. சொல்றா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரா? அவங்கள வெட்டி சாச்சு உன் கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்தண்டா. சொல்றா, யாரா அது? சித்தப்பு, இப்போ அதெல்லாம் எதுக்கு? எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணேன். டேய், என்னடா அப்படி கேட்குற? உனக்கு என்னடா வேணும் சொல்றா, நான் செய்கிறேன். கட்சி தொண்டர்களையும் அடியாட்களையும் உசுப்பி விடணும். எதுக்கு? சோடா பாட்டில் பறக்கணும், பஸ் எரியணும், கலவரம் நடக்கணும். குறைஞ்சது 100-200 உயிர் போகணும். அப்பதான் இந்த மாசி யாருன்னு இந்த நாட்டுக்கு தெரியும். சொல்லிட்டு இல்ல, எத்தனை பஸ் எரிஞ்சிச்சு, எத்தனை பேர் செத்தாங்கிற நல்ல செய்தியோட ஒன்று வந்து பார்க்குறேன். பாருண்டா. சோடா பாட்டோட அறக்கணும், பறக்கணும், பஸ் கலவரம் நடக்கணும். என்ன ரேகா இது? ஜெயிலில் இருக்கிற கைதிகளை பாதுகாக்க வேண்டிய நீங்களே இது மாதிரி விஷயம் செஞ்சிருக்கீங்க. ஒரு சாதாரண கைதியை கை நீட்டி அடிச்சாலே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடும். மாசி மாதிரி ஒரு பெரிய விஐபியை கொலை செய்ய முயற்சி செஞ்சிருக்கீங்க. சாரி சார், மாசி தான் என்ன கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சார். அதனால ஏற்பட்ட காயம் தான் இது சார். அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா மிஸ் ரேகா? மாசி ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறத என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அதை நான் மறுக்கல சார். ஆனா மாசிக்கு ஏற்பட்ட அடி என்னால இல்ல சார். அப்போ தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு தான் சொல்றீங்களா சார்? இது வந்து நான் லுக் ரேகா, நீங்க ஜெயில் சூப்பரண்டா சார்ஜ் எடுத்தது வந்து மாசியை ரொம்ப தொந்தரவு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி உங்க சபார்டினேட்ஸே சொல்றாங்க. மேற்கொண்டு மாசியை கண்மூடித்தனமா அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி சாட்சிகள் வேற இருக்கு. சார் சாரி சார், இது எல்லாமே எனக்கு எதிராக நடக்கிற சதி சார். இதை தவிர என்னால வேற ஒன்றும் சொல்ல முடியாது சார். உங்களுக்கு எதிராக சதி செய்ய எனக்கோ ஜெயிலருக்கோ எந்த அவசியமும் இல்லை. ஆனா மாசி மேல உங்களுக்கு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்குன்னு கோர்ட்டே சொல்லியிருக்கு. இப்படி ஒரு போலீஸ் ஆபீசர் செய்யறதுனால மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் கெட்ட பேரு சார். இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலன்னா பொலிட்டிக்கல் லெவல்ல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். ரேகா, உங்களுக்கே தெரியும், ஐ ஹாவ் வெரி கிரேட் ரிகார்ட்ஸ் ஃபார் யூ. ஏன்னா செவரல் அசைன்மெண்ட்ஸ், செவரல் போலீஸ் மேட்டர்ஸ் நீங்க சக்சஸ்ஃபுல்லா சால்வ் பண்ணி டீல் பண்ணிருக்கீங்க. யூ ஆர் a குட் போலீஸ் ஆஃபீஸர். ஆனா இந்த விஷயத்துல சந்தர்ப்பமும் சாட்சியங்களும் உங்களுக்கு எதிராகவே இருக்கு. ஸோ உங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நான் இப்போ இருக்கிறேன். ஐம் சாரி. ரேகா, உங்களை நான் சஸ்பெண்ட் பண்றேன்.
எனக்கு வேற வழி தெரியல. ஐம் சாரி. சார் கால கைகளில் கை கூப்பும் கருவறை அமர்ந்திட